प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः वेदवेदार्थवादिनः. இந்த ஸ்லோகம் அர்த்த பஞ்சகத்தினுடைய வைபவத்தை சொல்ல வந்தது. அனைத்து சாஸ்திரங்களும் இவ்வைந்து அர்த்தங்களை சொல்லுவதற்காகவே பிறந்தன. அர்த்த பஞ்சகம்ங்கிறது இந்த சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஞானம் இருந்தால்தான் ஒருத்தன் முக்தி அடைகிறான். அவ்வைந்து விஷயங்கள் ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம், பிராப்யஸ்வரூபம் என்று ஐந்து. ஆத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், நம்மை பற்றிய உண்மையான அறிவு. ஆத்மாக்கள் எவ்வகைப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஸ்வரூபம் என்ன, ஸ்வபாவம் என்ன, இதை பற்றின அறிவு ஆத்மஸ்வரூப ஞானம்னு சொல்லப்படுகிறது. மேலே பரமாத்மஸ்வரூபம், ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்டவன், அவனை எப்படி சாஸ்திரங்களெல்லாம் விளக்கி இருக்கின்றன என்று வேதங்களையும் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளையும் கொண்டு பரமாத்மா இன்னான் இணையான் என்று தெரிந்து கொள்ளுவது. அப்போ ஜீவாத்மஸ்வரூபமும் புரிந்து பரமாத்மஸ்வரூபமும் தெரிந்து கொண்டால் அடுத்தது அதிலிருந்து நமக்கு ஒரு ஆசை தோன்றும். எம்பெருமானுக்கே அடிமை ஜீவாத்மாங்கிறது புரிஞ்சிடும். இந்த சிரமத்திலே உழல வேண்டியவன் ஜீவாத்மா அல்லங்கிறதும் தெரிஞ்சிடும். ஜீவாத்மஸ்வரூபம் புரிஞ்சுதுன்னாலே தேகத்தை காட்டிலும் உயர்ந்தவர் என்னும் தெரியும். பரமாத்மாவுக்கு சேஷபூதன் என்னும் புரிஞ்சிடும். இது ஆத்ம தத்துவத்தை பற்றின ஞானம். மேலே பரமாத்ம தத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டால் உபாயமாக இருந்து மோட்சம் கொடுப்பதற்கு எப்போதும் சித்தமாக இருக்கிறார். கருணையே வடிவெடுத்தவர், மேன்மை உடையவர், வைகுண்டநாதன் என்பதும் புரிந்து போகும். அப்போ அவனுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தமும் தெரிஞ்சு நாம் அவனுக்கே அடிமைன்னும் புரிந்து அவர் அதை ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சு படுத்தினால் அடுத்து என்ன ஆசை வரும்? அப்போ பகவானை அடைய வேணும் என்கிற ஆசை ஏற்படும். திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறக்க இயலாது, அவனை அடைய வேணுங்கிற ஆசை. அப்போ எப்படி அடையலாம்ங்கிற கேள்வி பிறக்கும். இந்த வழியால் அடையலாம், அந்த வழியால்ங்கிறது தான் உபாய ஞானம். பகவானை அடைவிக்கக்கூடிய வழி உபாயம். அதைத்தான் பிராபகம்னு சொல்லுகிறார்கள். எது அடைவிக்கிறதோ அது பிராபகம். பகவானை அடைவிக்கக்கூடிய வழிகள் பல உண்டு. அவைகள் அத்தனை உபாயங்கள். உபாயங்களை பற்றின ஞானம் வருவது மூன்றாவது ஞானம். சரி, உபாயமும் இருக்கு, நாமும் இருக்கோம், பகவானும் இருக்கார். பின்ன ஏன் இவ்வளவு நாட்களாக நாம் அடையவில்லை? என்றோ அடைந்து அனுபவித்திருக்கலாமே, ஏன் அடையவில்லை எனில் ஏதோ சிலது தடங்கலாக நிற்கின்றன. அதுதான் விரோதி. அந்த விரோதியை பற்றின ஞானம் விரோதி ஸ்வரூப ஞானம். அதை தாண்டினாத்தான் பகவானை அடைவதற்கு நம்மால் முடியும். அடைய முடியாமல் விரோதிகள் நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றின ஞானம். கடைசியாக அடைவது அடைவது பகவானேன்னு சொல்லட்டோமே, எது பிராப்யம்? பிராப்யம்னால் அயகதவுனு தாத்து, கதி, கடைசியாய் அடைய வேண்டிய இடம். அடையத்தக்கதேது? பிராப்யமேது? பெருமானை அடைந்து பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியமே பிராப்யம். வைகுண்டத்தில் அவனை அடைந்து பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து அதனால் பிரீத்தி ஏற்பட பிரீத்தி உந்த கைங்கரியங்களை செய்தல், இதுதான் அடையத்தக்கது. இப்போ இந்த 5 விஷயங்களை அவசியம் ஒத்தொத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் இதைத்தான் திருவாய்மொழியிலும் சாதித்தார். இந்த ஸ்லோகம் பாசுரம் எல்லாரும் அறிந்தது. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். மிக்க இறைநிலை பரமாத்மஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவாத்மஸ்வரூபம், தக்க நெறி ஆத்மாவுக்கு தகுந்த நெறி உபாயஸ்வரூபம்,
தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை, வெகு நாட்களாக பகவானை அடைய ஒட்டாம தடுத்துன்னு இருக்கே, அதான் ஊழ்வினை. வாழ்வினை அடைந்து வைகுண்டத்தில் அனுபவிக்க போறோமே, அதுதான் வாழ்வு. என்று பரமாத்ம, ஜீவாத்ம, உபாய, விரோதி, பிராப்பிய ஸ்வரூபங்கள் 5. இந்த 5ஐயும் தான் ஆழ்வார் அறிவித்தார். புராணமும் அதைத்தான் சொல்லித்து, வேத வேதாந்தங்கள் அனைத்தும் அதைத்தான் சொல்ல வந்தன. இந்த 5 எந்த இடத்துக்குமே ஒக்கும். இப்போ இங்கே வந்து உபன்யாசம் நடக்கிறது, நீங்கள்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களோ இல்லையோ. இப்போ வந்தவர்களார், அதான் ஆத்மஸ்வரூபம். நான் போகிறேனோ இல்லையோ, போகிறவர் ஆர்னு தெரிஞ்சுனுட்டா ஆத்மஸ்வரூபம். அடைபவனார் ஜீவாத்மா. இந்த கேள்விகளை மட்டும் கொஞ்சம் கேட்டுண்டீங்கன்னா ஞாபகம் இருந்துடும். அடைபவனார் ஆத்மா. அடைவது எதை? பரமாத்மாவை. எதன் மூலமாக? உபாயம் மூலமாக. எதை தவிர்த்து கொண்டு? விரோதியை தவிர்த்து கொண்டு. அடைந்து என்ன செய்ய போறார்? அனுபவிக்க போறார். இந்த 5 அர்த்தங்களைத்தான் அர்த்தபஞ்சகம் அர்த்தபஞ்சகம்னு கொண்டாடுறோம். இது இங்கேயே உண்டே. இப்போ படிய உபன்யாசம் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். வந்ததார் உபன்யாசகர். எதை அடைந்தார்? கோதண்டராமசுவாமி கோவிலை. எதன் வழியாக அடைந்தார்? நடந்தோ வண்டியிலையோ எதன் வழியாவோ வந்தார். ஏன் இத்தனை நாளும் வரல? தெரியல, கூப்பிடலையோ என்னமோ, அதனால வரல. அதான் விரோதி. விரோதியை தாண்டி வந்திருக்கிறோம். அடைந்து என்ன செய்தார்? உபன்யாசம் பண்ணினார். இதே 5 அர்த்தம். இது எந்த ஒரு பரீட்சை எழுத போகிறோமா? ஒக்கும். உடம்பு சரியில்லை, வைத்தியர் இடத்துல காட்டிக்க போகிறோமா? ஒக்கும். இந்த 5ம் எங்கும் உண்டு. ஆனால் அந்த 5 பகவத் விஷயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற சொல்லப்படுற 5 எங்கு சொன்னாலும் அது மாறிண்டே இருக்கும் இல்லையோ. இப்போ உபன்யாசகர் இன்னைக்கு இப்போ நான் வந்தது இந்த 5 சொல்லலாம், இங்கேருந்து கிளம்பி இன்னொரு கல்யாணத்துக்கு போனேன்னா அந்த 5 மாறிப்படும் இல்லையோ. அதனால் உலகத்தில் இருக்கிற இந்த 5 மாறிண்டே இருக்கும். மாறாதது பொதுவாக யாருக்கேனும் ஏதேனும் உண்டா? உண்டு. பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனா பிராப்தியுபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச. இவ்வைந்திலேயும் இன்னும் சுருக்கமாக சாரமாக எடுத்தா எது தெரியுமா முக்கியமாக தேரும்? எல்லாருக்கும் குழப்பம், பண்ணணுமேங்கிற துடிப்பு, எப்படி நடக்குமோங்கிற பயம் எல்லாம் இருக்கிறது உபாயத்தில் தான். ஏனெனில் இப்போ ஆத்மஸ்வரூபம் மாறவே போகிறதில்லை, எப்படியா இருந்தாலும் அதே. பரமாத்மஸ்வரூபம் மாறுதல் அல்ல, அதே. விரோதி நன்னாவே தெரியும் நமக்கு எது விரோதின்னுட்டு. அகங்காரம், மமக்காரம், அவ்வளவு ஏன் சரீரமே. நம்முடைய சரீரம் கூட இருக்கிறதே விரோதி தான். தன்னை கண்டால் பாம்பை கண்டா போலேன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். மோட்சம் போகிறதுக்கு முக்கிய விரோதி எதுன்னு சொல்லுன்னா விரலை விடச்சவே சரீரம்னு எண்ணணுமா. இது இருக்கவே தான் வைகுண்டம் போகாத தடுத்து கொண்டு இருக்கிறது. ராத்திரி முழுக்க படுத்துண்டு கார்த்தால தூங்கி எழுந்திருக்கணும் இல்லையோ. அப்போ நம்ம உடம்பை பார்த்துட்டே எழுந்திருக்கிறச்சே, இந்த பாம்போடையா ஒரே படுக்கையில் நான் படுத்துட்டே அப்படின்னு நினைத்து கொண்டே எழுந்திருக்க வேண்டும். நான் படுத்துட்டேன்றீரே, அப்போ நீர் தானே தூங்கின்றீர்னா. சரீரம் வேறே, நான் வேறே. இந்த சரீரம் நம்மை மோட்சத்துக்கு போக விட்டாமல் தடுக்கிறது. அதோடு போய் நான்கர் ஆத்மா கிடந்து உழன்று இருக்கிறேன் என்ன ஒருத்தனுக்கு ஞானம் ஏற்படணும்னு பூர்வர்கள் ஆசைப்பட்டுள்ளார்கள். அது ஆசையளவில் உள்ளதுன்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால் தன்னை கண்டால் பாம்பை கண்டா போலேன்னு சரீரம் பிரதம விரோதி. அகங்கார மமகாரங்கள், காமக்ரோதங்கள், பாப புண்ணிய ரூபமான கர்மங்கள், இவை இணைத்துந்தான் பகவானிடத்தில் சேர ஒட்டாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன. அது விரோதி. அதை தாண்டி கொண்டு போகிறோன்னு தெரிகிறது. பிராப்பியம் வைகுண்டத்திலும் குறவில்லை, எப்போதும் சித்தமாக இருக்குது, நமக்கு தரத்துக்கும் தயார். ஆனால் எல்லா சந்தேகங்களும் உபாயம். எது மூலமாக பகவானை அடையப் போகிறோம்? இந்த வழியா, இந்த வழியா, இந்த வழியா? எது சுலபமான வழி? எது என்னால் பற்றத்தக்க வழி? எது முன்னோர்கள் அனுஷ்டித்திருக்கிற வழின்னு கேள்வி சுற்றி கொண்டே இருக்கிறது இல்லையோ. அந்த கேள்விக்கு ஆண்டாள் பதில் சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமான 2 பாசுரங்கள். எதன் மூலமாக அடையப் போகிறோம்? அடைந்து என்ன அனுபவிக்கப் போகிறோம்? சரணாகதி மூலமாக அடையப் போகிறோம். பகவானுடைய திருவடிகளை பற்றி அடையப் போகிறோம். அது 28வது பாசுரம். பகவானுடைய திருவடிகளை சித்தோபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி என்ன பிரார்த்திக்க போகிறோம்? சரணாகதி பண்ணிடுவோம். பண்ண சரணாகதிக்கு என்ன பலத்தை கேட்போம்னா, கண்டதை கேட்டுவிடக்கூடாது. பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியத்தை கேட்க வேண்டும். இது துவயமகாமந்திரத்தினுடைய 2 அர்த்தங்கள், 2 வாக்கியங்களுடைய பொருள். முன் வாக்கியத்தாலே சரணாகதி அனுஷ்டானம், பின் வாக்கியத்தாலே கைங்கரிய பிரார்த்தனை. இன்றைய பாசுரம் திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று பெரியவாச்சான்பில் சாதித்த பாசுரம். கிழைய விண்ணப்பிச்சேன். 15வது பாசுரத்தில் ஒரு தரம் அதை எழுதினார். இப்போ 29வது பாசுரத்தில் மறுபடியும் எழுதிட்டார். திருப்பாவையாகிறது இப்பாட்டு, திருப்பாவையாகிறது இப்பாட்டு. பாகவதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறையெல்லாம் 15வது பாசுரத்தில் சொன்னாள்.
பகவான் நடந்து கொள்ள வேண்டிய முறையை 29வது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். பகவன் தேவரீர்தான் கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், திருவடிகளிலே அடியோங்கள் கைங்கரியம் அனுஷ்டிக்க வேணும். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்கிற உத்தரவாக்கியத்தினுடைய அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவளங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய். மற்ற காமங்களை மாற்றிவிடு. ஏனைய இடத்தில் ஆசை இல்லாமல் உனக்கு கைங்கரியம் பண்ணும்போது என் ஆனந்தத்துக்குங்கிற எண்ணம் வராமல் கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் களையற்ற கைங்கரியம்னு பேர். நல்ல செடி முளைக்கிறது, முளைச்சுட்டே இருக்கிறச்சே பக்கத்தில் களை முளைச்சதுன்னு அது அனர்த்தம் தானே, வீண் தானே. அந்த களையை வெட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் கைங்கரியங்கிற செடி பச்சை பசேல்னு நன்னா முளைக்கிறச்சே பக்கத்திலேயே இந்த கைங்கரியத்தினால ஏற்படுற ஆனந்தம் எனக்கு அப்படிங்கிற களை முளைத்து கொண்டே இருக்கும். அந்த களையை வெட்டி விட்டு கொண்டே செடியை முளைப்பிக்க வேணும். அதனால தான் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ன ஆண்டாள் சாதிக்கிறாள். இனி பாசுரத்தின் பதபதார்த்தம் நோக்கலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து, காலை வந்தோம், சிறுகாலை வந்தோம், சிற்றஞ்சிறுகால வந்தோம். ரொம்ப சீக்கிரம் 4 மணிக்கு முன்னாடி எழுந்திருந்து இத்தனை பேரை எழுப்பிண்டு இவ்வளவு பாசுரம் பாடிண்டு கடைசியில் வந்துட்டோம் இல்லையோ. அதனால் சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் திருவடிகளிலே பணிந்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். உன்னுடைய பொன்னடி தாமரையடி, பொன் போன்ற ஸ்பிருகணீயமான அடி, தாமரையைப் போல போக்கியமான அடி, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். நாம் அதை போற்றி என்ன கேட்கிறோம்னு கேள். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம்மைத்து ஆனிரை பசுமாடுகளை மேய்த்து உண்ணும் குலத்தில் உண்ணக்கூடிய சாமானிய இடக்குலத்திலே பிறந்தோம். ஆனால் அந்த இடக்குலத்தை தேடித்தான் நீயும் பிறந்திருக்கிறாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல்னா கைங்கரியம். எங்களிடத்தில் நீ கைங்கரியம் கொள்ளாமல் போகக்கூடாது என்று தடைத்தும் வளைத்தும் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். நீ விட்டுட்டு போகக்கூடாது, கைங்கரியம் பெற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும், நாங்கள் கைங்கரியம் பண்ணியே தீர வேண்டும். நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இன்று பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. நாங்கள் பறைங்கிற வாத்தியத்தை வாங்க வரலே. இன்று பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. பறை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டாள் மறுக்கிறாள். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். முதல் பாசுரத்திலே இந்த தானே கேட்டுன்னு வந்தா, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்னும், இறைவா நீதாராய் பறை என்னும். 2 இடத்துலையும் பார்த்தோமே. இப்போ இன்று பறகொள்வான் அன்று கான் கோவிந்தா, இன்னைக்கு பறையை வாங்கிக்கிறதுக்கு வரலேங்கிறாள். என்ன கண்ணன் அசட்டுத்தனமாக ஒன்று பண்ணிவிட்டார். அதனால தான் இதை சொல்ல வேண்டியதாக போச்சு. இவன் முதல் பாசுரத்திலேருந்து பறைன்னு கேட்டது பறைங்கிற புருஷார்த்தத்தை பிரார்த்தித்தாள்னு தெரிஞ்சுக்காமல் பறை என்ன பேரி வாத்தியத்தை பிரார்த்தித்தாள் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணன் பெரிய பறை வாத்தியம் தோல் கருவி அதை கொண்டு கோபிமார்கள் முன்னாடி வைத்தார். பார்த்த ஆண்டாளுக்கு சிரிக்கிறதா, என்ன சொல்கிறது, இவனுக்கு எடக்கை வலக்கை தெரியாதுங்கிறது சரியாக இருக்குது. நாமே நல்ல பாசுரமாக பாடி என்னது வேணும்னு பிரார்த்தித்திருக்கிறோம், அது தெரியாமல் எப்படி அசட்டுத்தனமாக கொண்டு வைக்கிறாரே. இன்று பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. இந்த பேரி வாத்தியத்தை வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் வரலை. அன்றுகான் கோவிந்தா பின் என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறான். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உமக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் இன்றைக்கோ நேற்றைக்கோ அல்ல, 7 பிறவிக்கும் எற்றைக்கும். திருத்தகப்பனார் சொன்னார், திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். திருமாலே உனக்கு ரொம்ப நாட்களாக நான் அடிமை. இது பெரியாழ்வார் தகப்பனார் சொல்லிட்டு போனது. அப்படியே பெண் மாறாமல் எழுதிவிட்டார். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். உமக்கு ஆட்செய்வோம், மற்ற பேருக்கல்ல, உமக்கே நாம் ஆட்செய்வோம். யாருக்கும் எனக்காகவும் பிறர்க்காகவும் இருக்காமல் உமக்காகவென்னே இருப்போம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்று. நாம் கைங்கரியம் பண்ணும்போது மற்ற விஷயாந்தரங்களிலே புத்தி போகாது, தாண்டித்தான் கைங்கரியத்தை பிரார்த்தித்திருக்கோம். ஆனால் கைங்கரியம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடலாமே, இந்த கைங்கரியத்தினால ஏற்படும் ஆனந்தம் எங்களது, கைங்கரியத்தினால அவருக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அர்ச்சனை பண்ணுறதுக்காக பெருமாள்கிட்ட போகிறோம். அவர் உடனே கேட்டு நம்ம கோத்திரம் சூத்திரம் அதெல்லாம் கேட்பார்.
சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ பல பேர் சொல்லிட்டு இருக்குமே தவிர பெருமானுடைய திருநாமங்களை காதார கேட்கறதுக்கு அர்ச்சனையே தவிர நான் போய் பாரத்வாஜ கோத்ரா ஆபஸ்தம்ப சூத்ரா ஹதிஷாக்கா தியாயி கிருஷ்ண சர்மா அப்படின்னு படியை சொல்லிட்டேன்னா கொஞ்சம் ஓரத்தில் சிரிப்பர் பெருமாள். எதற்கென்னா நாம் பெற்று எத்தனை ஜென்மமாக உன்னை இதை கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டிருப்பேங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு இந்த ஜென்மத்தில் 4 வருஷம் தெரியும், முன்னாடி நடந்தது கூட தெரியாது. ஆனால் நீ என் பிள்ளை, நீ உனக்கு பாரத்வாஜ கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் கிருஷ்ணன்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பெருமாள்கிட்ட ஞாபகப்படுத்த போகிறோமா? நம்ம பெற்றோரை விழுந்து சேவிச்சுட்டு அடியன் யாருன்னு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அடியனை ரக்ஷணன் ஞாபகம் ரட்சிக்கணும் ஞாபகம் இருக்கணும்னா கோச்சனுடைய ஒரு தந்தையோ தாயோ. ஆகையால் எம்பெருமானிடத்திலே போய் அர்ச்சனை பண்ணுகிறோம்னால் ஏதோ அவருடைய திருநாமங்களை காதார கேட்பதற்காக. அப்போ என்ன சொல்லுகிறார்கள்? இது பகவன் முகோல்லாசார்த்தம், பெருமானுடைய திருமுக மண்டலம் மலர வேண்டும். அதற்குத்தான் இத்தனையுமே தவிர இதில் நாம் இதை வாங்கிடுறதுக்கோ அதை வாங்கிடுறதுக்கோ அல்ல. பின் அதெல்லாம் கேட்கவே வேண்டாமா சுவாமின்னா? அவர் முகம் மலர்ந்து விட்டால் எல்லாமே நடக்க போகிறது. இது நம்ம ரொம்ப சாமானியர்கள். ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு பிடித்தமாக நான் நடந்துட்டேன், என்னை எவ்வளவு அவசரத்தில் கொண்டு வச்சிட மாட்டார். அவர் முகம் பிரீத்தி அடைஞ்சுடுத்து, அவர் திருவுள்ளத்தில் பிரீத்தின்னா நான் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது இந்த லோகத்தில் இருக்கிற கோட்டீஸ்வரன், நேற்று கோட்டீஸ்வரன் இன்னைக்கு இல்லவே இல்லைங்கிறா. இப்போ தான் நம்ம பாசுரம் பார்த்தோம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்தித்துய்மென். ஆனால் திருநாரணப் பெருமாள் தாள்களை பற்றினவன் நேற்றுக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி அவன் இருந்ததே இல்லை. அவன் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறானே தவிர உண்டு நேற்றுக்கு இன்னைக்கும் வேற மாதிரி இருப்பார். எப்படின்னால் அப்பொழுதைக்கு அப்பொழுது பெருமாள் ஆறாவமுதமாக இருப்பார் இல்லையோ, அன்னன்னைக்கு பக்தனும் மாறிண்டு தான் இருப்பார். ஏன்னா நேற்றுக்கு பெருமாள் கொடுத்த அனுபவம் வேறு, இன்னைக்கு கொடுக்குற அனுபவம் வேறு. புராணஹான்னு புருஷ புராணஹான்னு அர்ஜுனன் கண்ணனை கொண்டாடுகிறான். நீ புராணன்னா புறா அப்படி நவஹா புராணா, பழையவனாக இருந்தால் கூட அன்னன்னைக்கு புதுசான அனுபவத்தை நமக்கு கொடுக்குறாரோ இல்லையோ. அதனால் பக்தன் என்றும் அந்த அனுபவத்தினாலே உற்சாகத்தோடு இருக்கிறாரே தவிர நேற்றைக்கு பணம் இருந்தது இன்னைக்கு போச்சுங்கிறதல்ல. அப்போ இந்த பணக்காரர்கள் இன்றிருந்து நாளை மாளக்கூடியவர்களே சரி ஆட்டம் அப்படின்னு தலையசைச்சுட்டா எங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவாள்னா அப்போ சர்வலோக மகேஸ்வரன் தலையடைத்தா என்னதான் நடக்காது. அதனால் அவர் திருப்தி முக்கியம், அவனுடைய திருவுள்ளம் ஆனந்தப்படுவது முக்கியமே தவிர இது நம் ஆனந்தத்துக்காக அல்ல. அப்போ சுவாமி நாங்கள்லாம் ஞானம் இருக்கிறவாளாச்சே, ஆனந்தமே படக்கூடாதா? அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சுகதுக்கே சமய கிருத்துவான்னா உம்முன்னு உட்காண்டிருக்கணுமா? கண்ணன் சொல்கிறது சுக துக்கே சமய கிருத்வா, சுகமும் படாதே, சிரிக்காதே, துக்கமும் படாதே, அழாதே. அந்த ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி உபன்யாசம் கேட்குறவா நடந்துட்டான்னு வச்சுங்கோ, சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். அது எப்படி சிரிக்கிறாப்பில் இருக்கச்சே சிரிச்சு அடறாப்பில் அலறச்சே இருந்தால் நன்னா இருக்கும். ஆனால் சுகதுக்கே சமய கிருத்துவான்னு கண்ணன் சொல்லியிருக்கார். அதனால் நாங்கள் சிரிக்கவும் மாட்டோம் அழவும் மாட்டோம்னா அவர் சொன்னது லோக விஷயத்திலே, தன் விஷயத்தில் அல்ல. பகவத் விஷயத்தில் ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிட்டா திரட்டவியா சர்வதேகிபிகி மயிர் கூச்செறிந்து குரல் தழுதழுத்து கால் நடுங்கி போய் கண்களிலிருந்து காவிரி பெருக எவன் இருக்கிறானோ அவன்தான் சிறந்த பக்தன் என்று ஸ்வரநேத்ராங்க விக்திரியான்னு காருட புராணத்திலே அஷ்டவித பக்திக்கு ஒரு லட்சணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகையாலே எம்பெருமானிடத்தில் பக்தினாலே அவர் பிரீத்திக்காக, இது நம் பிரீத்திக்கல்ல. அப்போ நமக்கு பிரீத்தியே கிடைக்காதானா? நாம் பண்ணுற கைங்கரியத்திலேருந்து நமக்கு பிரீத்தி இல்லை, நாம் பண்ணுற கைங்கரியத்தை பார்த்து பகவான் பிரீத்தி அடைவர், அதை பார்த்து நாம் ஆனந்தப்படலாம், அதில் குறவில்லை. நாம் செய்ததுனால நாம் ஆனந்தப்படக்கூடாது, நம் கைங்கிறதுனால அவர் ஆனந்தப்பட்டு அவர் ஆனந்தத்தை கண்டு நாம் ஆனந்தப்பட வேண்டும். இதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாள். இவை அனைத்தும் 29வது பாசுரத்தில் கைங்கரிய பிரார்த்தனை. சரணாகதி அனுஷ்டிச்சான்னா கைங்கரியத்தை பிரார்த்திக்க, நம்ம என்ன அதுவே பண்ணலையே. அதனால் முதல்ல 28வது பாசுர சரணாகதி அனுஷ்டானத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு 29வது பாசுரத்துக்கு வரலாம். கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீதாராய்ப்பறை. தேவரீர்தாம் பறைங்கிற புருஷார்த்தம் கைங்கரியத்தை கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தாள். கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம், தாங்கள்லாம் புறப்பட்டு காட்டுக்கு போகிறதை ஆவிஷ்காரம் பண்ணி கொள்ளுகிறாள், சொல்லிக் கொள்ளுகிறாள். கீழே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க என்று 25வது பாசுரத்தில் உன்னை அறுத்தித்து வந்தோம் ஆண்டாள் பிரார்த்தித்தாள். கண்ணன் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாராம். விட்டுட்டு வேற ஏதோ சிந்தனத்தில் அவர் போயிட்டா. உன்னை அறுத்தித்து வந்தோம்னு இவ கேட்டிருக்கா,
அப்போ இவ கேட்டது ஏதோ நட போகிறது. இப்போ அதுக்கு இவளுக்கு நாம் கொடுத்தாகணும். கொடுக்கறதுக்கு இவள்கிட்ட என்ன யோக்கியத்தை இருக்குது, என்ன தகுதி இருக்குன்னு பகவான் ஆராயறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ஏதான ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதாகவோ அல்லது புரியாததாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கதாகவோ வரும். வந்தால் அதில் சிந்தனை ஒரு 5 நிமிஷம் போயிடும். போகிறதுக்குள்ளே உபன்யாசகர் அதில் இருப்பார்னு சொல்ல முடியாது. அவர் வேறு இடத்துக்கு போனாலும் போயிடுவார். அதற்கு பிற்பாடு சட்டுன்னு முடிச்சுன்னு பார்க்குறச்சு என்ன வேறு ஏதோ கேட்டுருக்கோமேன்னா நடுவில் நாம் வேறு ஏதோ சிந்தனைக்கு போயிருக்கோம்னு அர்த்தம். உடல் இங்கே தான் இருக்கும், காது இங்கே தான் இருக்கும், கண் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மனசு இது இத்தனையும் தாண்டி ஓடுகிற சொல்லியோ. கண்ணனுக்கே என்ன ஆயிடுத்து, உன்னை அர்த்தித்து வந்தோம்னு ஆண்டாள் சொன்ன உடனே அவர் யோசிக்கிறார், இவர்கள் அர்த்தித்திருக்கிறார்களே தகுதி என்ன இருக்கிறது? கர்மயோகம் இருக்கிறதா, ஞான யோகம் இருக்கிறதா, பக்தி யோகம் இருக்கிறதா, என்ன இருக்குன்னு ஆண்டாள் நம்மிடத்திலே கேட்கிறாள். என்னை 26லையும் 27லையும் கண்ணன் யோசிச்சுட்டு இருக்கார். அப்படி யோசிக்க போகவே தான் 26 தொடக்கத்திலேயே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல்னு சொன்னாலும் இல்லையோ. கேட்டியேல், நான் சொல்றது என்னன்னு கேட்டியானால் அப்படின்னு அவர் பராக்கு பார்க்குறாருன்னு தெரிஞ்சுவிட்டா ஆண்டாள். 25லேருந்தே இவர் கடைசியில் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு விட்டார். நம்ம சொல்கிறத கேட்டுக்கலே, அதனால் வேண்டுவன கேட்டியேல் அப்படியும் காதில் கண்ணன் கேரல. அவர் திருவுள்ளத்தில் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி சட்டுன்னு கண்ணன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். ஆண்டாளிடத்தில் தகுதி உள்ளது, அந்த தகுதியை பார்த்து அவளுக்கு நாம் கேட்டதை கொடுக்க போகிறோம் என்று கண்ணன் முடிவு பண்ணிவிட்டாருங்கிறது ஆண்டாளுக்கு தெரிஞ்சு போச்சு. 28வது பாசுரத்தில் இப்போ என்ன பதில் சொல்லணும்? கண்ணனே, எனக்கு தகுதி உள்ளதுன்னு நீ தெரிஞ்சுனுட்டியோ இல்லையோ, அந்த தகுதிப்படி இப்போ நீ கொடுத்துரு என்று 28 பிரார்த்தித்திருக்கணும். ஆனால் 28 ஆண்டாள் சொல்வதே, நீ இவ்வளவு நேரம் ஆராய்ந்து கண்டுபிடித்த தகுதி ஒன்று நமக்கில்லை என்று சொல்ல வந்தோம். அது 28வது பாசுரத்தின் கருத்து. இந்த இடம் இந்த சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சரணாகதி சாஸ்திரத்தின் ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம். என்ன, நமக்கு தகுதி இருக்கிறதுன்னு பகவானிடத்தில் மோட்ச பிரார்த்தனை அல்ல, ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் உன்னை தகுதியாக கொண்டிருக்கிறோம், இது கொண்டு தான் பிரார்த்திக்கிறோமே தவிர நமக்கு ஒரு தகுதி இருக்குங்கிற பிரார்த்தனை கிடையாது. அதனால் கரவகள் பின்சென்னு பாசுரத்தில் எப்படி பேச்சுவார்த்தை போக போகிறது? இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குன்னு கண்ணன் சொல்ல போகிறார். நீ சொல்கிறதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு ஆண்டாள் மறுக்க போகிறாள். இதை பல ஆழ்வார்களும் பாடினது தான். ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திவான் சரணாரவிந்தே அகதி சரண்ய துவத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் தெரிவிக்கிறார், என்னிடத்தில் கர்மயோகம் இல்லை, ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ஞானயோகம் இல்லை, ந பக்திமான் பக்தி யோகமும் இல்லை, கர்ம ஞான பக்தி யோகங்கள் ஏதும் இல்லை. இது ஆளவந்தாருடைய பிரார்த்தனை. நம்மாழ்வார் சாதித்தார், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னும் ஆற்ற கிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சென்னலூடுமலர் சிறீவரமங்கல நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. நம்மாழ்வார் வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்திலே சரணாகத்தை நொட்டிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். 4 நேரின்னு சாதாரணமாக சொல்கிறோம். சிறீவரமங்கல நகர் என்னும் வானமாமலை என்னும் ஏனமாய் நிலங்கண்ட என் அப்பனே கண்ணா என்னுமென்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழிசூழ் ஸ்ரீவரமங்கல நகர். ஸ்ரீவரமங்கல நகரிலே எழுந்தருளி இருந்தாய், வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவேல் உலகுண்டாய். எம்பெருமானே, உன் திருவடிகளையே நமக்கு உபாயமாக காட்டி கொடுத்தாய். நீதான் உபாயங்கிறத புரிய வைத்தாய். ஆனால் நம்மிடத்தில் எந்த உபாயமும் கிடையாது. நோற்ற நோன்பிலேன், நான் நோற்றிருக்கிற கர்மயோகம் இல்லை. நுண் அறிவிலேன், ஞான யோகமும் நம்மிடத்தில் இல்லை. அப்பன்னா உமக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார் பெருமாள். ஆழ்வார் பதில் சொன்னார், நம்மிடத்தில் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் ஆசை இல்லைன்னு சொன்னேனா? நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும், இந்த 2 யோக்கியத்தை என்கிட்ட கிடையாது. ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்னிலேன், உன்னை விட்டு பிரிய முடியாத துடிக்கிறேன் பார், அந்த துடிப்பு ஒன்று தான் நம்மிடத்தில் உண்டு. கொடுக்கறதானா கொடுக்கலாம். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்ற கிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சென்னலூடு மலர். சேற்று தாமரைன்னு பெரிய திருக்குளம். புஷ்கரணி வானமாமலையில் சேவைக்கு போனேன்னா கடலால் அரியரா போல பெரிய திருக்குளத்தை தெய்வநாயக பெருமானும் ஸ்ரீவரமங்கல நாச்சியாருமாக ஆச்சரியமாக உற்சவம் கண்டறக்கூடிய திருக்குளமாகட்டும், கோவிலாகட்டும், எல்லாமே அற்புதம். ஜீயர் சுவாமி தான் அனைத்து ஆதீனத்தையும் கையில் கொண்டு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச இத்தியாதி வானமாமலை ஜீயர் சுவாமி. அந்த சுவாமிக்கு இப்போ கணுப்பிடி வருது பாருங்க. நாச்சியார் ஸ்ரீவரமங்கல நாச்சியார் வானமாமலை ஜீயர் மட்டத்துக்கு எழுந்துடுறா கணுப்பிடி வைக்கிறது.
எதுக்குன்னா இவர் தான் தந்தை, இவர் தான் கல்யாணமே பண்ணி கொடுத்தார் அந்த தெய்வநாயக பெருமானோட. ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருப்பரோ அதே போல கீழே ஒரு திருவடி மடித்து ஒரு திருவடி நீர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியோடே சந்திர சூரியர்களோட அப்சர ஸ்திரீகள் சாமரம் வீச வைகுண்டத்தை இறக்கினா பூலோகத்தில் வச்சா கர்ப்பகிரகம் எப்படி இருக்குமோ அதை போல திவ்யதேசம். வானமாமல பெருமாளிடத்திலே சரணாகத்தை அனுஷ்டித்தார். அப்ப ஆழ்வார் சொல்லிக்கிறது என்ன? நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் நம்மிடத்தில் ஏதுமில்லை. அகிஞ்சனா அகதி. ஆகிஞ்சன்யம்ங்கிறது கைமுதல் இல்லாமை. நாம் சரணாகதி பண்ணுவதற்காக வருகிறோம். என்ன யோக்கியத்தை, ஏது அதிகாரம்? மற்றெந்த யோக்கியத்தையும் இல்லைங்கிறது தான் இதுக்கு அதிகாரம். சரணாகதிக்கு மற்ற யோக்கியத்தை இருக்கக்கூடாது. அதனால தான் கண்ணன் சர்ம ஸ்லோகத்திலே சர்வ தர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. தர்மாந்தரங்கள் உபாயாந்தரங்கள் எல்லாத்தையும் விட்டுடு, என் ஒருத்தனையே உபாயமாக பற்றுன்னு சாதிக்கிறார். அதனாலே சரணம்னு புகுந்தால் ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம். அகிஞ்சனன் நம் கையில் சமர்ப்பிக்க ஒன்றுமில்லை. அதுக்கு தான் கையை கூப்பினுடுறோம். இந்த நமஹான்னு அஞ்சலி பண்ணுறோமே, கை கூப்பினுட்டா உள்ள ஒன்றும் இல்லையே. உங்கள்கிட்ட கொடுத்து வாங்கிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன், அது பதிலுக்கு நீ கொடு, அது இல்லை. நீ நிருகேதுகமாக கொடு, உன் கருணையடியாக தேவரீர் கொடுக்க வேண்டும் என்ன ஆகிஞ்சன்னத்தை முன்னிட்டு கொண்டு வானமாமலையிலே சரணாகதி அனுஷ்டித்தார். அப்போ நதர்மனிஷ்டோஸ்மி ஆளவந்தார் ஸ்லோகம், நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் நம்மாழ்வாருடைய பாசுரம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதித்தார். திருவரங்கநாதனுக்காக திருமாலை 45 பாசுரங்களை அனுகிரகித்தாரே அவர் சமர்ப்பித்தார். அதில் தெரிவிக்கிறார், குளித்து மூன்றனலையோம்பும் குறிகொள் அந்தணமதன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் களிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அளித்தன கருள்சை கண்டாய் அரங்கமான அருளானே. குளித்து மூன்றனலையோம்பும் குறிகொள் அந்தணமதன்ன ஒளித்திட்டேன். என்னிடத்தில் அந்தணமதன்னை பிராமணனா இருந்து கர்மானுஷ்டானம் பண்ற கர்மயோகம் இல்லை. அதாவது குளித்து மூன்று நரையோம்பும் குறிகோள் அந்தனவ தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை. என்கணில்லைங்கிறது ஞான யோகமும் இல்லை. கண்ணுங்கிறது ஞானமாய், என்கணில்லைன்னு ஞான யோகம் இல்லை. நின்கணில் பத்தனல்லேன், உன்னிடத்துல பக்தியும் இல்லை. அப்ப கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் தெரிவித்துக் கொண்டார். அப்ப இவர்கள் எல்லாருமே தங்கிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லுகிறார்கள். ஏனெனில் சரணாகதி அனுஷ்டிப்பதற்கு அது ஒன்றுதான் யோக்கியத்தை, மற்றொரு யோக்கியதை இல்லை என்று சொல்லிக் கொள்வதே சரணாகதிக்குண்டான சீர்மை. நம்மாழ்வார் 5 இடத்துல சரணாகதி அனுஷ்டித்தார். திருமங்கி ஆழ்வார் 2 மடங்கு 10 இடங்களில் சரணாகதி அனுஷ்டித்தார். நம்மாழ்வார் சரணாகதி வானமாமலையிலே, அடுத்து திருக்குடந்த 6வது பிரானிடத்தே, அடுத்த 5ஆம்பத்து 9ஆம் திருவாய்மொழி மானை நோக்கு நல்லீர்னு திருவல்லவாழ்ங்கிற மலையாள திவ்யதேசம். திருவல்லவாழ் உரையும் கோனாரை அடியேன் என்னைக்கு இந்த எம்பெருமானுடைய திருவடிகளோட சேரப்போகிறேனோ என்ன அந்த திவ்யதேசத்தில் சரணாகதி நுட்டித்தார். அடுத்தது 5ஆம்பத்து 10ஆம் திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதன் கை செய்த ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உன்கண்ண இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகள் சேர்வதுவே. உன் திருவடிகளை என்ன சேரப்போகிறேனோ என்ன அங்கு சரணாகதி. எல்லாரும் அறிந்தது 6ஆம்பத்து கடைசியில சரணாகதி. அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடத்தெம்பெருமானிடத்தை சரணாகதி. இப்படி 5 இடத்துல நம்மாழ்வார் அனுஷ்டித்தார். 2 மடங்கு திருவங்கியாழ்வார் அனுஷ்டித்தார். முதல் சரணாகதியை நைமிஷாரண்யத்தில் போய் பண்ணினார். முதல் 10 6ஆம் திருமொழியே சரணாகதி தொடக்கம். தேனுடை கமல திருவினு கரசே நைமிஷாரணியத்துளேந்தாய் என்று பற்றுகிறார். நான் இந்த சரீரத்தோட வெகு நாள் துன்பப்பட்டு விட்டேன். ஊனுட குரம்ப வைத்து என்புதோன் நாட்டி உரோமம் மேய்ந்து 9 வாசல் ஊனுட குரம்ப பிரியும் போது தேனுடை கமல திருவினு கரசே நைமிஷாரணியத்துள் எந்தாய் உன் சரணே சரணமென்றிருந்தேன். உன்னுடைய திருவடிகளையே சரணமாக பற்றியிருந்தேன். நைமிஷாரண்யம்னு வடக்கே ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். மொத்தம் 8 ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன வானமாமலை நாங்குநேரி வானமாமலை, அடுத்து ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமியினுடையது, திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருவேங்கடம் திருமலையப்பனது. வடக்க போனோம்னா பதரிகாசிரமம் சாளக்கிராமம் நைமிஷாரண்யம் புஷ்கரம். இந்த 4 வடக்கே 4 8 திவ்யதேசங்கள் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள். அதில் புஷ்கரத்தில் தீர்த்த ரூபியாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதே நைமிஷாரண்யத்திலே காட்டு வடிவத்திலேயே சேவை சாதிக்கிறார். வனம்
ஆரண்யம்னா வனமொல்யம். நைமிஷாரண்யம்னா நைமிஷே அனிமிஷக்ஷேத்ரேன்னு பாகவத புராணத்தின் தொடக்கத்தில் வரும். நைமிஷாரண்யத்தில் உட்காண்டுதான் சூத பௌராணிகர் சௌனகர் முதலானவர்களுக்கு பாகவதத்தின் கதையை சொல்லுகிறார். முதல்ல பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் உபதேசித்தார். அந்த அர்த்தங்களையெல்லாம் சூத பௌராணிகர், புராணம் சொல்றவர் சூத பௌராணிகர் சௌனகர் முதலான ரிஷிகளுக்கு உபதேசித்தது நைமிஷாரண்யத்தில். ரொம்ப அற்புத திவ்யதேசன். பெருமாள்னு தனி உருவம் இல்லை. இன்னைக்கு வேணா நம்ம சேவிச்சுக்கணும். இதுவரை அன்னைக்கு அந்த பெருமாள் காட்டு வடிவத்திலேயே இருந்தார், அவ்வளவே. அதுக்கு நிமிஷக்ஷேத்திரம் அனிமிஷக்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். நிமிஷங்கிற மர